எரித்தாலும், பறவைகளுக்கு இரையானாலும், நீரிலே மூழ்கி நீங்கள் இறந்தாலும், சாம்பலாக கரித்தாலும், மின்னணுவிலே கொண்டு போய் உங்களை எரித்தாலும், உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக மாறினாலும் நீங்கள் அடுத்த பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடம் உண்டு. அதுதான் ஒரு திரைமறைவு வாழ்வு, பூமிக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்வு. அந்த வாழ்வு 70 ஆண்டு கால வாழ்வல்ல. அந்த வாழ்வு உலகத்தில் வாழும் போதே திடீரென நிகழ்ந்ததே சிறு பிராயத்தில், திடீரென நிகழ்ந்ததே மாணவ பருவத்தில், திடீரென பயணம் செய்தோமே கல்லூரி பயணத்தில், திடீரென பயணம் செய்தோமே திருமண நேரத்தில், திடீரென பயணம் செய்தோமே பிள்ளைகளை பெற்ற தந்தைமார்கள், திடீரென பயணம் செய்தோமே வயோதிக காலத்தில். இப்படி எப்பொழுதும் அந்த பயணம் பூமியிலே நிகழும். ஆனால் அடுத்த ஒரு பயணம் உண்டுமே, சுபஹானல்லாஹ், அது நீண்ட ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு வயதே கிடையாது. அந்த பயணத்திற்கு ஒரு வரம் உண்டு. எதுவரை மீண்டும் உலகத்தை எல்லாம் இறைவன் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானே, அந்த நீண்ட பயணம். அந்த பயணத்தில் அந்த இருட்டு அறையில் நாம் மட்டும்தான் இருக்கிறோம். நன்மையும் தீமையும் உலகத்தில் எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த வாழ்வு அமையும். அங்கு எல்லோரும் நம்மை விட்டு விட்டு சென்றாலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பது நாம் செய்கிற நற்கர்மங்கள். தாய்மார்களே, பெரியோர்களே,